அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு இயேசு ஆண்டவர் ஒரு அற்புதமான படிப்பனைய நமக்கு நற்செய்திக்கு முன் வரக்கூடிய வாழ்த்தொழி இருக்கிறது அல்லவா, அங்கே கொடுத்து வைத்திருக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதிய கட்டளையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது என்ன புதிய கட்டளை? ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள் நமக்கு தரப்பட்டன. இந்த 10 கட்டளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுருக்கி 2 கட்டளைகளாக கொடுத்தார். கடவுளுக்கு நேசம், மனிதர்களுக்கு நேசம். இன்னைக்கு இயேசு ஆண்டவர் ஒரு படி மேல போய் சொல்றாரு, நீங்க புதியதொரு கட்டளையை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் இயேசு ஆண்டவர் இந்த 2 கட்டளைகளையும் கொடுத்து விட்டு, கடவுளுக்கு நேசம், மனிதர்களுக்கு நேசம் அப்படி என்கின்ற இந்த 2 கட்டளைகளையும் கொடுத்து விட்டு சொல்றாரு, நான் இந்த 2 கட்டளைகளையும் உங்களுக்கு தருவதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த கட்டளைகளை நீங்க பயன்படுத்துகிற பொழுது இந்த கட்டளைகளை நான் எப்படி பயன்படுத்துவேனோ அது போன்று நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது எப்படி? இப்படி இயேசு சொல்றாரு, தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு, மேலான அன்பு எதுவுமே கிடையாது. நண்பன் அப்படின்னு சொல்லுகிற வேளையில நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியவர்கள் யார்? நாம் ரொம்பவும் நேசிக்கக்கூடியவர்கள். சிலருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, சிலருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். அந்த ஒருத்தருக்காக என்ன வேணாலும் ஒருத்தர் பண்ணுவாரு. உயிரை கொடுப்பாரோ அது தெரியாது, ஆனால் அவருக்காக என்ன வேணுமானாலும் பண்ணிப்பாரு. இப்போ இயேசு என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே உங்களுக்கு 2 கட்டளைகள் கொடுத்து விட்டேன், இப்போ நான் 3வதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதிய கட்டளை இது. நீங்க எல்லாரையும் நேசிக்கணும் தான், கடவுளை நேசிக்கணும், ஜனங்களை நேசிக்கணும். ஆனாலும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகின்ற இந்த நேசம், புதிய கட்டளை என்பது, நீங்க உங்களை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நேசிப்பது கிடையாது, மாறாக உங்களது நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு, யார் நண்பன் அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறாரு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை பார்த்து அவர் அண்டை வந்து அவரை காட்டி கொடுப்பதற்காக முத்தமிட்ட வேளையில், இந்த உலகத்தின் பார்வையில் யூதாஸ் இஸ்காரியோத்து, ஏன் உங்களது பார்வையில், என்னுடைய பார்வையில், அப்போஸ்தலர்களுடைய பார்வையில் கூட யூதாஸ் இஸ்காரியோத்து ஒரு துரோகி, விரோதி. he is an enemy. அவன் நண்பன் கிடையாது, பகைவன். ஆனா அப்பேற்பட்ட ஒரு பகைவனை கூட இயேசு ஆண்டவர், அவன் இயேசுவை வந்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்த வேளையில் இயேசு அவனை எப்படி அழைத்தார்? விரோதியே, பகைவனே, எருதியே, துரோகியே அப்படின்னு அழைத்தாரா? கிடையாது, நண்பனே அப்படின்னு அழைத்தார். அப்போ இந்த இடத்துல இயேசு புதிய கட்டளை அப்படின்னு சொல்லுகின்றதன் அர்த்தம் என்ன? நண்பன் அப்படின்னு சொன்னா, நாம் நமக்காக யாரை நண்பர்களாக வைத்திருக்கிறோமோ அவர்கள் மாத்திரம் அல்ல, நம்மை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ, நம்மை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, நமக்கு யாரெல்லாம் கால்வாரி விடுகிறார்களோ, நமக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் எல்லாருமே நண்பர்கள் தான். இயேசு சொல்றாரு, புதிய கட்டளை, நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த புதிய கட்டளை, நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு, மேலான அன்பு கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி செய்தால் முடியாதது கிடையாது. அதற்காக நீங்க இப்ப யார் யார் கூட எல்லாம் பகையோடு இருக்கிறீங்களோ அவங்க கிட்ட எல்லாம் ஓடி போய் மன்னிப்பு கேட்கும்படியாக உங்களை நான் அழைக்கல. அது முடியாத காரியம். ஏன்னா
அது நிறைய மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல்களை அலசி ஆராய்வதற்கு கொஞ்சம் டைம் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு தேவைப்படலாம். ஆகவே நான் உங்களை உடனடியாக உங்களது விரோதிகளை, உங்களது பகைவர்களை நேசிக்கும்படி நான் கேட்கல. நீங்க ஓடிப்போய் அவர்களோட மன்னிப்பு கேட்டு அவர்களை கட்டி தழுவும்படியாக நான் கேட்டுக்கல. மாறாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு படிப்பனை அதை நீங்க பின்பற்றிக்கோங்க. யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, யார் உங்களுக்கு எதிராக காரியங்கள் வாழ்க்கையில் பண்ணாங்களோ, யார் உங்களுக்கு கால்வாரி விட்டாங்களோ, யார் நீங்க இந்த நிலைக்கு, உங்க வாழ்க்கை நல்ல நிலையில் இருந்தது, நல்லதொரு இமேஜோடு இருந்தீங்க, நல்லதொரு உயரங்களில் இருந்தீங்க, ஆனா திடீர் என்று இன்னைக்கு கீழே விழுந்துட்டீங்க. அந்த வீழ்ச்சிக்கு காரணமான யாரோ ஒருத்தர் அல்லது யாரோ ஒரு குடும்பம், யாராக இருந்தாலும் அவங்கள உங்களால மன்னிக்க முடியாது இல்லையா? ஆனா இந்த பிரசங்கம் கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த தருணத்திலேயே உங்களது 2 கண்களையும் மூடிக்கொண்டு உங்களது வலது கரத்தை மார்போடு வைத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நபரையோ அல்லது குறிப்பிட்ட குடும்பத்தையோ ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இது என்னால் கூடாத காரியம், ஆனால் உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீர் சொன்னதன்படி நான் இந்த புதிய கட்டளையை என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்க போறேன். அவங்க தான் எனக்கு தப்பு பண்ணாங்க, அவங்க தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டாங்க. நான் அவங்க கிட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க தான் என்கிட்ட வந்து சாரி கேட்டுக்கணும். இருந்தாலும் அவங்க சாரி கேட்டாலும் சரி, கேட்காது போனாலும் சரி, இந்த நிமிஷம், right now, I am going to forgive them. அதான் இயேசு ஆண்டவர் சொன்னாரே இன்னைக்கு நற்செய்தியில, அடுத்தவங்களுக்கு உங்க மேல ஏதாவது மனத்தாங்கல்கள் இருக்குமாக இருந்தால் உடனடியாக நீங்க உங்களது காணிக்கையை பலிபீடத்திற்கு எடுத்துக்கிட்டு வர்ற வேளையில, நீங்க ஆண்டவரது சன்னிதானத்தில் உங்களது மகிழ்வின் காணிக்கையை கொண்டு வருகிற வேளையில, அதை உடனடியாக அந்த பீடத்தின் முன்னாடியே வைத்து விட்டு ஓடி போய் அவர்களோடு நட்புறவு கொண்டு விட்டு வாங்க. அதுக்கப்புறமாக பலி செலுத்தலாம் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார். உன்னுடைய மனசார நீ அவர்களை மன்னித்து விடு. முடியாத காரியம், ஆனால் முடியாத காரியத்தையும் முடிய வைக்கும்படியாகத்தான் இயேசு ஆண்டவர் இந்த பூமியை விட்டு கிளம்பி போற வேளையில சொல்லி காமித்தார், நான் போவது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வருவார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது அவர் கரடு முரடான இதயங்களை கூட மிருதுபடுத்தி விடுவார். மன்னிக்க முடியாத காரியங்களை கூட மன்னிக்கும்படியான சக்தியை, வல்லமையை உங்களுக்குள் தருவார். அந்த பரிசுத்த ஆவியினது துணை கொண்டு நீங்கள் மன்னிக்க முடியாதவர்களை கூட மன்னிப்பீர்கள். இன்னைக்கு மனசார உள்ளத்தினால் நீங்க மன்னித்து பாருங்கள். இன்றிலிருந்து உங்களது வாழ்க்கையில் நடக்க போகின்ற எத்தனையோ ஆசீர்வாதங்களை, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை காணுகின்ற பொழுது இவையெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். அப்படி நீங்கள் ஆச்சரியப்படுகின்ற பொழுது நினைவில் கொள்ளுங்கள், இன்றைய நாள் இந்த திருப்பலி வேளையில் நீங்க கேட்டுக்கிட்ட பிரசங்கத்தின்படி யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருந்து மனசார மன்னித்தீர்களோ அதற்கு ஆண்டவர் கொடுத்த கைமாறு. அப்படி ஆண்டவரது ஆசீரும் அவர் கொடுக்கக்கூடிய கைமாறும் உங்களது வாழ்க்கையில் நிறைவாக பொழியப்பட, வாழ்விலே நீங்களும் சரி, உங்களது தலைமுறையும் சரி மகிழ்ந்திருக்க வாழ்த்துகிறேன். ஆமென்.